பருப்பு விலை உயர்வை கண்டித்து மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பில் வரும் 3ஆம் தேதி நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு 80 ரூபாய்க்கு விற்ற துவரம் பருப்பு மத்திய மாநில அரசுகளின் அலட்சியத்தால் தற்போது 220 ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இணையதள வணிகமும் முன்பேர வணிகமும் நாட்டில் செயற்கையான முறையில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விலை ஏற்றத்திற்கு வழிவகுத்து நிற்பதாகவும் திரு வைகோ கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை ஏற்றத்தை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், வெளிச்சந்தையில் பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தியும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் நவம்பர் 3ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார்.